நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் தம் மகிமையை காண ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பிரியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே ஆனந்த சந்தோஷம், மகிழ்ச்சி. தேவனுடைய செய்தி கேட்கும்படியாக நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று தாவீது சொன்னார். அப்படியானால் தேவனோடு கூட உறவு கொள்ள அவருடைய திருவார்த்தைகளை கேட்பதற்கு தாவீது ஆயத்தமாக இருந்தார். ஏனென்றால் மனுஷனுடைய வாயின் வார்த்தைகளினாலே பிரச்சனைகள், கலகங்கள் உண்டாகலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் சமாதானமும் ஆனந்தமும் உண்டாகும். அதனால் தான் ஆண்டவராகிய தாவீது ஆண்டவராகிய இயேசுனுடைய தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதிலே அவராயிருந்தார். அவர் சொல்லுகிறார், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். அவருடைய மகனாகிய சாலமோன் உலகத்தின் பெருஞானி. அவரிடத்தில் கேட்டால் அவர் சொல்றாரு, கட்டளையை தான் விளக்கு, உம்முடைய வேதம் தான் வெளிச்சம் என்றார். அதனால் தான் அதை கேட்பதற்கு அவ்வளவு ஆவலோடு கூட தாவீது தேவனை நோக்கி ஓடி வந்தார். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறும். இந்த புல்லு வளர்ந்திருக்கிற பசுமையான புல்வெளியிலே மான்கள் மேயும் போது அளவுக்கு அதிகமாக அவைகள் சாப்பிடுகிறது. வேண்டிய மட்டும் தன்னுடைய தலைகளை மேலே தூக்காமல் வேண்டிய மட்டும் அவைகள் அந்த புல்லை மேய்ந்து கொள்கிறது. எவ்வளவு அதிகமாக சாப்பிடுகிறதோ அதுக்கு ஈக்குவலாக அது தண்ணீர் தாகம் எடுக்கும். அவைகளுக்கு சாப்பிட்டு முடித்தவுடன் தான் அது தண்ணீரை தேடி ஓடுகிறது. தண்ணீரை தேடி அவைகள் அலைகிறது, வாஞ்சித்து கதறுகிறது என்று. அப்படித்தான் தாவீது தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதிலே அவர் அவ்வளவு ஆவலாக இருந்தார். ஏனென்றால் இந்த வார்த்தைகள் நம்மை பிழைக்க வைக்கிறது. பிரியமானவர்களே, இயேசுவானவர் சொல்லலையா மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில், பிசாசால் சோதிக்கப்படும் பொழுது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று அவர் சொல்லலையா? பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அவளோடு கேட்க வந்திருக்கிறதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஜெபம் செய்து நாளின் செய்தி நாம் தூங்குவோம், ஜெபிப்போம். கிருபையுள்ள எங்கள் மகா பெரிய தேவனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இதோ இந்த நல்ல நாளிலே தாவீதுடைய இருதயத்தை போல எங்கள் இருதயத்தை மாற்றி இதோ நம்மளுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஆவலோடு நம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். கேட்கிறதான தேவ செய்தியை, சொல்லப்படுகிறதான தேவனுடைய வசனத்தை இருதயத்தின் ஆழத்தில் நாங்கள் பதித்துக்கொள்ள கிருபை செய்யும். அவைகளின்படி நடக்க எங்களுக்கு பிறந்தார். இந்த நாளின் நன்மைகளை எங்களுக்கு ஈந்தளித்தரணும். தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளும்படி என்னுடைய மனக்கண்களை திறந்திரணும். இரட்சகர் இயேசுவின் இன்ப நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்றைய தினத்திலே நாம் இரட்சிப்பின் அவசியத்தை குறித்து நாம் பார்த்தோம். அதை குறித்து கவலைப்பட வேண்டும் என்று நாம் பார்த்தோம். நிச்சயமாகவே இரட்சிப்பின் கவலை மனுஷனுக்கு அவசியம்தான். ஏனென்றால் இரட்சிப்பு இல்லை என்றால் இந்த உலகத்திலே ஒரு லாபமும் இல்லை. மனுஷன் வாழ்ந்ததுக்கான அர்த்தம் இல்லை. உலகம் முழுவதையும் மனிதன் ஆதாயப்படுத்தி வைத்துக் கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் ஒன்றுமில்லை என்று அவர் சொல்றார். அப்படியானால் இரட்சிப்பை குறித்து கவலைப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. இன்றைக்கு இரட்சிப்பு குறித்து அநேக மக்கள் பேசுறாங்க. அநேக இரட்சிப்பின் அவசியத்தை குறித்து நம்மிடத்தில் பேசிக்கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு மக்கள் இன்றைக்கு வித்தியாசமான வழிகளை, வித்தியாசமான போதனைகளை அவர்கள் தேடி நாடி போகிறதை நாம் பார்க்கிறோம். மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இந்த உலகம் தீர்மானிக்கல, தேவன் தான் தீர்மானித்தார். ஏன்னா மனிதனை உண்டாக்கினவர் தேவன். மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இந்த தீர்மானம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே தேவனால் உருவாக்கப்பட்டதான ஒரு தீர்மானம். என்றைக்கு முதல் மனிதர்கள் அவர்கள் பாவம் செய்து தேவ கற்பனையை மீறினார்களோ அன்றைக்கே அவர்களுக்கு மீட்பு தேவைப்பட்டது. அன்றைக்கே அவர்களை மீட்பதற்காக ஒரு தேவகுமாரன் அனுப்பப்படுவார் என்று வாக்கும் கொடுக்கப்பட்டது. நீங்கள் ஆதியாகம புத்தகத்திற்கு போவீர்களானால் இந்த உலகத்தின் துவக்க நாட்களை குறித்து அந்த வேதம் நமக்கு பேசுகிறது. உங்களுக்கு தெரியும், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் மனிதனை உண்டாக்கினார், அவனை ஆசீர்வதித்தார். 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவன் ஏதேன் என்கிறதான தோட்டத்தை உண்டாக்கி அங்கே கொண்டு போய் ஆதாமையும் ஏவாளை வைத்தார். நமக்கு நல்லா தெரியும். தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சங்களின் கனிகளை நீங்கள் புசிக்கலாம் என்று சொன்னார்.
தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம், நீங்கள் சாகாதபடிக்கு அதை தொடவும் வேண்டாம், அதன் அருகில் போகவும் வேண்டாம் என்று அவர் சொன்னார். ஆனால் அவர்கள் மீறினார்கள். பாவம் உலகத்திற்குள்ளாக பிரவேசித்தது. பாவம் என்றால் என்ன? நம்ம பைபிளில் அநேக இடத்துல வாசிக்கிறோம் பாவத்தை குறித்து. இந்த உலகமும் அநேக சமயத்தில் பாவத்தை குறித்து பேசுகிறது. பாவம் என்றால் என்னன்னு உலகத்துக்கு நல்லா தெரியுது. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறபடி நாம் பார்க்கும் பொழுது பாவம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது தேவனுடைய கற்பனைகளை மீறுவதெல்லாம் பாவம். சில மக்கள் இதை குறித்து சரியாய் உணராமல் கூட பேசுவாங்க. இது பாவம் அப்படின்வாங்க. ஒரு சிறு எறும்பை கொண்டால் பாவம். அதனால் ஒருவர் போகிற வழியில் மயில் இறகுகள் எல்லாம் வைத்துக்கொண்டு தன்னுடைய பாதையை அவர் தடவி கொண்டே போனார். எந்த உயிரினமும் சாகக்கூடாது. சரி, இந்த நவீன காலத்தில் அவர் இருந்திருந்தார்னா பஸ்லேயே கார்லேயே போயிருப்பார். ஒரு தொடைப்பத்தை வைத்துக்கொண்டு அவர் ரோடெல்லாம் பெருக்கி கொண்டு போக முடியுமா? பாவம் என்பதற்கு விளக்கம் கேட்டால் ஜனங்கள் ஏதோ சொல்லுகிறார்கள். ஆனால் பாவத்தை குறித்து அவர்களுக்கு தெரிகிறது. வேதம் சொல்கிறது, தேவனுடைய வசனத்திற்கு விரோதமாய் நடப்பதெல்லாம் பாவம். இதைத்தான் அவர்கள் செய்தார்கள். இன்றைக்கு நாமும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா மனிதரும் பாவம் செய்து, ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்கள் ஆகி போனார்கள். வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப பாவத்திலிருந்து மனிதனை மன்னித்து மீட்டு எடுப்பதுதான் ரட்சிப்பு. அதுதான் மீட்பு. ரட்சிப்பு என்கிறதான சமஸ்கிருத வார்த்தை, வடமொழி சொல். மீட்பு என்கிறதான ஒரு தமிழ் சொல். ரெண்டும் ஒன்று தான். இப்படி நாம் ரட்சிப்பை பெற வேண்டும் என்பது தேவனுடைய அனாதி தீர்மானமாக இருந்தது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்து இந்த உலகம் பாவத்திற்குள்ளாக வந்தவுடனேயே அவர் மீட்பரை இரட்சகரை அனுப்ப வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். ரட்சிப்பை பற்றி கவலைப்படுகிற நாம் இரட்சகரை குறித்தும் கண்டிப்பாக கவலைப்படுத்தான். யார் அந்த இரட்சகர்? ஆண்டவராய் இயேசுவே அந்த இரட்சகர். வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 15 வாசிக்கிறேன். இந்த கனியை அவர்கள் பறித்து புசித்து தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த பிற்பாடு தேவன் ஆதாம் இடத்திலும் ஏவாள் இடத்திலும் அவர்களை தந்திரமாய் வஞ்சித்த ஏமாற்றின சர்ப்பத்தின் இடத்திலும் பாம்பின் இடத்திலும் அவர் பேசுகிறார். கடைசியில் முடிவாக அவர் சொல்றாரு, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 15, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ரட்சிப்பை பற்றி கவலைப்பட வேணும்னு நேற்று செய்தியில் சொன்னேன். இன்னைக்கு அந்த ரட்சகர் யார் என்பதை குறித்து நமக்கு ஒரு கவலை வேண்டும் இல்லையா? அந்த ரட்சிப்பு என்றால் என்னன்றது நமக்கு தெரியணும்ல. ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நமக்கு தெரிய வேண்டும் இல்லையா? இன்றைக்கு ரட்சிப்பை பற்றி அநேக மக்கள் பேசிக்கொண்டு தான் இருக்கிறாங்க உலகத்தில். ஆனால் ரட்சிப்பின் அருமையை இந்த உலகத்திற்கு மனுஷனுக்கு உணர்த்தினவர் தேவன் தான். பாவம் செய்த உடனேயே மனிதன் மீறிட்டான், அவனுக்கு ரட்சிப்பு தேவை அப்படின்னு உணர்ந்தவர் தேவன் தான். அதனால் தான் பாவம் செய்த உடனேயே ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக கடந்து வந்த தேவன் ஒளிந்து கொண்ட ஆதாமையும் ஏவாளையும் நோக்கி அவர் சத்தமிட்டு கூப்பிட்டார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி கூப்பிட்டார். அப்ப பாவம் செய்து விட்டார்கள், அவர்களுக்கு ஒரு மீட்பு தேவை என்பது அவருக்கு தெரிந்தது. இதைத்தான் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசுடைய அந்த வரலாற்றை நாம் சுவிசேஷ புத்தகங்களை வாசிக்கும் பொழுது இயேசுவானவர் காணாமற் போன ஆடுகளை தேடி போனார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த காணாமற் போன ஆடுகளாக யாரை சொல்றாரு? தேவ சமூகத்தை விட்டு வழிவிலகி போய் பாவம் செய்து தேவனுக்கு விரோதமாக நடந்து கொண்ட ரட்சிப்புக்கு காத்திருக்கிற, ரட்சிப்பு தேவைப்படுகிற அந்த ஜனங்கள், அவர்கள் தான் ஆடுகள், வழிதப்பி போன ஆடுகள். இந்த வழிதப்பி போன ஆடுகளை தேடி கண்டுபிடிக்கும்படியாக இயேசு போனார். இந்த உலகம் அவரை எப்படி கற்பனை பண்ணுதுன்னா, அவரை ஒரு ஆடு மேய்க்கிறவரை போல. ஆனால் தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு, தேவன் நம்முடைய மெய்ப்பனா இருக்கிறார், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளா இருக்கிறோம் என்று சொன்னார். இதை மனுஷன் அப்படியே எடுத்துக்கிட்டான். இயேசு கிறிஸ்து ஆடு மேய்க்கிறவர் அப்படின்ற மாதிரி அவர்கள் பேசுகிறார். சில மக்கள் அப்படிதான் பேசுறாங்க. எங்களுடைய மதங்களிலே மாடுகள் மேல் பிரியமாக இருந்து மாடுகளை வைத்துக் கொண்டிருந்த ஒரு கடவுள் இருக்கிறார். ஆனால் உங்கள் கடவுளாகிய ஆண்டவராகிய இயேசு ஆடு மேய்க்கிறார். ரெண்டுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை, ரெண்டு ஒன்று தான் அப்படின்ற மாதிரி. ஆனால் இயேசுவானவர் நம்மை ஆடுகள் என்று சொல்லுகிறார், அவர் மெய்ப்பன் என்று சொல்லுகிறார். உண்மையாகவே தேவன் நம்முடைய மெய்ப்பனாகத்தான் இருக்கிறார். அதனால தான் மெய்ப்பன் ஆடுகளை குறித்து கவலைப்பட்டு எனக்கு தேடி போனார். ரட்சிப்பை குறித்து நேற்று நாம் பார்த்தோம், ரட்சிப்பை பற்றி கவலைப்படணும்னு. ஆனால் அந்த ரட்சகர் யார் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்கணும். அந்த ரட்சிப்பு எப்படி வருகிறது என்று நாம் பார்க்கணும். வேதம் என்ன சொல்வதாகத்தான் நாம் செய்யணும். அப்ப ரட்சிக்கும்படியாக ஒரு மீட்பரை அனுப்புவேன் என்று ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 15 அவர் வாக்கு கொடுத்துட்டார்.
அந்த இடத்துல அவர் என்று சொல்ல வருகிறார். ஒரு மீட்பர் வருகிறார் என்று அவர் சொல்ல வருகிறார். அந்த மீட்பர் தான் ஆண்டவராகிய இயேசு. இது குறித்து யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவர் அந்த மீட்பர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். யோவான் 1:1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது சொல்லிட்டு அதே அதிகாரம் 1ஆம் அதிகாரம் வசனம் 14 வாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தை மாம்சமாகி, வார்த்தையாக இருந்த அவர் மாம்சமாகி நம்மை போல மனு உருவெடுத்து மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இவரை வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். இந்த வார்த்தையாகிய இயேசு தேவனுடைய குமாரனாய் இருந்தார். அந்த குமாரன் நமக்காக அனுப்பப்பட்டார். இந்த குமாரன் நமக்காக அனுப்பப்படுவார், ஒரு பாலகன் பிறப்பார் என்று சொல்லி ஆதியிலே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாலகன், அதை குறித்து ஏசாயா பேசுகிறார். 9ஆம் அதிகாரத்தில் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இதைத்தான் நாம் வாசிக்கிறோம் ஏசாயா புத்தகத்திலே. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் ஒரு பாலகன் மீட்பராக பிறப்பார் என்று ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே வாக்களிக்கப்பட்டது. சொன்னபடியே இயேசுவானவர் பிறந்தார். இவர் பிறப்பதற்கு முன்பாக பரலோகத்தில் எப்படி இருந்தார் என்பதை யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோவான் சொல்லுகிறார் இப்படியாக, யோவான் 1:1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 2ஆம் வசனம், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று சொல்லிட்டு 14ஆம் வசனம் யோவான் 1:14, அந்த வார்த்தை மாம்சமானது, நம்மை போல மனித உருவிலே, நம்மை போல பாடுள்ள மனுஷனாக கிறிஸ்து பிறந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அது அவருடைய மகிமை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது என்று சொல்கிறார். அப்ப கிறிஸ்து இயேசுதான் மீட்பராக பிறந்திருக்கிறார் என்று அவர் சொல்கிறார். ரட்சிப்பு குறித்து கவலைப்படுங்கன்னு சொன்ன தேவன் ரட்சகர் யாருன்னு நமக்கு சொல்லணும். அந்த ரட்சிப்பு எப்படி வருகிறது என்பதை நம்ம சொல்லணும் இல்லையா? அதைத்தான் வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். வேதாகமம் நமக்கு எதையுமே அறகுறையாக சொல்லிவிடலை. வேதாகமம் எல்லாவற்றையும் நமக்கு தெளிவாக ஒளிவு மறைவின்றி மனிதனுடைய மீட்புக்குரிய காரியங்களை தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறது. அநேகர் இதை குறித்து உணராதிருக்கிறார்கள். நீங்கள் முதலாவது ரட்சிப்பு குறித்து கவலைப்பட வேண்டாம், அதுக்கு அடுத்து ரட்சகர் யார், ரட்சிப்பு எப்படி வருகிறது அதை குறித்து கவலைப்படணும். அந்த ரட்சகரை குறித்து வேதம் பேசுகிறது. அந்த ரட்சகர் வேறு யாரும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு. இது யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 16 அவர் சொல்கிறார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்கிறார். தேவன் தம்முடைய பரிபூர்ண அன்பை தம்முடைய குமாரனாகிய இயேசுவை அனுப்பினதினாலே வெளிப்படுத்தினார். அவரை தேவகுமாரனாகிய அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவரை இரட்சகர் என்று மீட்பர் என்று, அவர் மூலமாகத்தான் பாவ மன்னிப்பெற்று அவரே பாவத்தின் பரிகாரி என்று விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை, பாவத்திலே கெட்டு ஒளிவதில்லை, அவன் ரட்சிக்கப்படுவான். அதற்காகவே அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே தேவன் அன்பு கூர்ந்தார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் அவர் அப்போஸ்தலனாகிய பேதுரு உறுதிப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. நல்ல கவனிங்க, பூமியில வேறு ஒரு நாமமும் ஒரு அதிகாரமும் இல்லை. நாமம் என்கிறதான இந்த வார்த்தையை அதிகாரம் என்று நாம் பொருள் எடுத்துக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் அந்த அதிகாரம் உண்டு. ஏனென்றால் அவர் தம்மை தாமே தியாகபலியாய் ஜீவபலியாய் சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். அவர் நடந்து செல்லும் போது யோவான் ஸ்நானகன் அவரை பார்த்து சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியவர் என்று சொல்கிறார். அப்ப ரட்சிப்பு குறித்து கவலைப்படுங்கன்னு சொல்லிட்டு சொன்ன தேவன் அதை அப்படியே பாதியில் விட்டுருவாரா? அறகுறையா? இல்லை. அந்த ரட்சகர் யார் என்பதையும் சொல்லுகிறார். அந்த ரட்சிப்பு எப்படி வரும் என்று சொல்லுகிறார். அந்த ரட்சிப்புக்குரிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு அவர் சொல்றார். யார் மரித்தாரோ அவருக்கு அதிகாரம் உண்டு. ஒரு முறை இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் அவர் தேவனுடைய செய்தியை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். திரளான ஜனக்கூட்டம் அந்த வீட்டை சுற்றி நெருங்கி நிற்குது. 38 வருஷம் வியாதி கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை சுகப்படுத்த முடியாக, அவனுடைய வியாதியை குணப்படுத்த முடியாக
அவனை தூக்கி கொண்டு வராங்க. இயேசு அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போக முடியல. சுற்றிலும் திரளான ஜனக்கூட்டம் உட்காந்துருக்காங்க. எப்படி கொண்டு போக முடியும்? அந்த வியாதிஸ்தனை சுமந்து கொண்டு வந்தவர்கள் வீட்டின் மேலாக ஏறி கூரையை பிரித்து திறப்புண்டாக்கி கட்டிலோடு கயிற்றோடு அவருக்கு முன்பாக அவனை இறக்கினார்கள். என்ன செய்வாரோ என்று சொல்லி ஜனங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இயேசு சொன்னார், மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னார். சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் கோபம் வந்தது. அவர்கள் தங்கள் இருதயத்துக்குள்ளாக முறுமுறுத்து பேசிக்கிறாங்க. பாவ மன்னிப்பு அவனுக்கு இப்போ தேவை, இவர் தேவதூஷணம் சொல்றாரு, பாவங்களை மன்னிக்க இவன் யார் என்று சொல்லி அவர்கள் தங்களுக்குள்ளாக பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து கேட்டார், பாவங்கள் மன்னிக்கப்படுவது எளிதா, வியாதி சுகமாக்கப்படுவது எளிதா? நீ படுக்கை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றது எளிதா? எது எளிதான காரியம்? எது ரொம்ப ஈஸியான வேலை கேட்கிறார். வியாதிகளுக்கு மருந்து உண்டு, ஆனால் பாவ மன்னிப்புக்கு மருந்து தேவகுமாரனுடைய சிலுவை மாத்திரதான். எந்த டாக்டரும் எந்த மருத்துவரும் பாவ மன்னிப்புக்கு ஊசி போடப்படும், பாவ மன்னிப்புக்கு மாத்திரை கொடுக்கப்படும் என்று அவர்கள் சொல்வதில்லை. பாவம் எந்த அளவுக்கு செஞ்சிருக்கீங்க, உங்களுடைய இதயத்தில் உங்களோட ஆத்மால பாவம் எந்த அளவுக்கு இருக்கு, வாங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம்னு சொல்லி சொல்லுவதற்கு யாரும் இல்லை, மருத்துவர்கள் யாரும் கிடையாது. தெரியுமாங்களே, இயேசு பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். அதுதான் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிக்கப்பட ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழுங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படுவது. இயேசுவான் அவர் கேட்ட கேள்விக்கு ஜனங்கள் பதில் சொல்ல உடனே அவர் சொல்றாரு, பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி அந்த வியாதியசனை பார்த்து சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அவன் தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே வீட்டுக்கு போனான். பாருங்க, வியாதிகள் சுகமாக்கப்படுவது எளிதானால் பாவ மன்னிப்பு கடினமான காரியம். அதற்காக தேவகுமாரன் இந்த பூமிக்கு மனுஷனாக வர வேண்டியதாக இருந்தது. இது தேவனுடைய திட்டமாக இருந்தது. அதனால் பிரியமானவர்களே, ஆத்தும ரட்சிப்பை குறித்து கவலைப்படுங்கள் என்று சொன்ன அதே பரிசுத்த வேதாகமும் அதே தேவன் அந்த இரட்சகர் யார் என்பதை நமக்கு சொல்கிறார். எப்படி அந்த மீட்பு வரும் என்பதை சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தின் மூலமாகத்தான் அந்த மீட்பு. அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை ஒருவன் கேள்விப்பட்டு முழு இருதயத்தோடு அதை விசுவாசித்து அவன் தன்னுடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்பி இயேசுவானவரை தேவகுமாரனாக வாயினாலே அவன் அறிக்கை செய்து பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவன் தண்ணீருக்குள்ளாக மூழ்கி ஞானஸ்நானம் பெறுவானானால் அவன் ரட்சிப்பை பெற முடியும். ரட்சிப்புக்கான வழிகளை அவர் சொல்றார். நீங்கள் இந்த சம்பவத்தை புரிந்து கொள்வதற்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்க போகணும். அங்கே பெந்தெகோஸ்தே பண்டிகை, வானத்தின் கீழெங்கும் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவபக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள் அப்படின்னு பைபிள் வாசிக்கிறோம். இங்கேதான் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தை அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் ஒரு வீட்டுக்குள்ளாக பெற்றுக்கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் வெவ்வேறு பாஷைகளிலே தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள். ஜனங்கள்லாம் கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க, இவர்கள் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நாம் அவரவர் நம்முடைய ஜென்ம பாஷைகளிலே அவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்களே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. எல்லாரும் கூடி வந்தாங்க. பேதுரு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் தம்முடைய பிரசங்கத்திலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 36 சொல்றாரு, ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள் என்று பிரசங்கம் பண்ணார். ஜனங்கள் கேட்டாங்க. கேட்டவண்ண 37ஆம் வசனம் அப்போஸ்தலர் 2:37 இந்த ஜனங்கள் சொல்றாங்க, இருதயத்திலே குத்தப்பட்டு பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். வசனத்தை கவனிக்க 37. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு இப்பதான் பதில் சொல்றாரு 38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். 41ஆம் வசனத்தை நீங்க கவனித்தீங்கன்னா, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். இவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். 47ஆம் வசனத்தை கவனிச்சீங்கன்னா, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். யார் தயவு பெற்றிருந்தா? ஞானஸ்நானம் பெற்ற 3000 பேர். வானத்தின் கீழெங்கும் இருக்கிற சகல தேசத்தாரில் இருந்து வந்த தேவபக்தி உள்ள யூதர்கள் எத்தனை பேர், எத்தனை லட்சமோ தெரியாது, கணக்கு சொல்லப்படலை. அந்த மிக பெரும் கூட்டத்தில்
ஏறக்குறைய 16-17 தேசத்தை சேர்ந்தவர்கள் வந்து சேர்ந்திருக்கிற அந்த மிகப்பெரிய கூட்டத்தில் பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு அப்போஸ்தலருடைய வார்த்தைகளை கேட்டு 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இந்த 3000 பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று வசனம் சொல்லுது. சரிங்களா? 47ஆம் வசனத்தை கவனிக்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். ஞானஸ்நானம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இயேசுவின் அதிகாரம். அப்ப ரட்சிப்பு குறித்து கவலைப்படுங்கள் என்று நான் நேற்று செய்தியில் சொன்னேன். ரட்சிப்பு குறித்து கவலைப்படுங்கள் என்று சொன்ன தேவன் அதற்கான வழியை சொல்லாமல் இருப்பாரா? ரட்சகர் யாரு, எப்படி ரட்சிக்கப்படணும்னு சொல்லாமல் இருப்பாரா? சொல்லியிருக்காரு. இன்றைக்கு தான் அந்த செய்தி, இன்றைக்கான செய்தி அதுதான். அந்த ரட்சகர் ஆண்டவராகிய இயேசு, அந்த ரட்சிப்பு ஞானஸ்நானத்தில். இது மார்க் 16 வசனம் 15-16 வாசிக்கிறோம். இயேசு தம்முடைய 12 சீடர்களை பார்த்து சொல்கிறார். அப்போஸ்தலரை பார்த்து, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசமுள்ளவனாகி, சுவிசேஷம் என்றால் கிறிஸ்துடைய மரணமடக்கம் உயிர்த்தெழுதல், பாவ மன்னிப்புக்கென்று, அதை கேட்டு விசுவாசிக்கிறவன், ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். அதை விசுவாசியாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அவனுக்கு ஆக்கினை உண்டு, தண்டனை உண்டு என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, ரட்சிப்பை குறித்து கவலைப்பட வேண்டும் என்று சொன்ன அதே தேவன் ரட்சகர் யார் என்பதையும் அந்த ரட்சிப்பு எப்படி வருகிறது என்பதையும் இன்றைக்கு தேவ செய்தியின் மூலமாக இப்பொழுது சொல்லியிருக்கிறார். செய்தியை கேட்ட யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த தேவ செய்தியை நீங்கள் கேட்டு உள்ளத்திலே பதித்துக் கொண்டு வேதாகமம் சொல்லுகிற அந்த மெய்யான ரட்சிப்பை, பாவ மன்னிப்பாகிய மீட்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபித்து இந்த தேவ செய்தியை இந்த நாளிலே நாம் நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, சர்வபூமியின் தேவனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். மன நிறைவான இந்த நல்ல நாள் காலை வேளைக்காய் தோற்றிருக்கிறோம். அப்புறம் இந்த நாளிலும் கூட ரட்சகர் யார், ரட்சிப்பு குறித்து கவலைப்பட வேண்டும், ரட்சிப்பு எப்படி வருகிறது என்பதை வேதவசனத்தின் மூலமாய் நாங்கள் புரிந்து கொண்டதற்காக, தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த ரட்சிப்பை பெறாதவர்கள் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்படி உள்ளங்களிலே தேவன் கிரியை செய்யும். கேட்ட வசனங்கள் உள்ளத்திலே கிரியை செய்யட்டும். வசனத்தை கேட்கிறதோடு மாத்திரமல்ல, அதன்படி செய்ய ஜனங்கள் தங்களை ஆயத்தமாக்கிக் கொள்ளட்டும். இந்த நாளின் செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் வரக்கூடிய ரட்சிப்பை இவர்கள் பெற்று அதன் மூலமாய் வரக்கூடிய சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை அனுபவிக்க கிருபை செய்யும். தேவ பிள்ளைகளாக தங்களை மாற்றிக்கொள்ள கிருபித்தார். செய்தி கேட்ட யாவரையும் பலப்படுத்தும். இந்த நாளின் நன்மைகளால் நிரப்பும், தீமைக்கு விலக்கும். இரட்சகராம் இயேசுவின் விலையேற பெற்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தெரிந்தெடுத்தார் தம் மகிமைக்கென்றே பரிந்துரைத்திடுவார், பிழைத்திடுவோம். ரட்சிப்பினால் அலங்கரித்தே ரட்சகர் திருவடி சேர்ந்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே.